வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. இயக்குனர், நடிகர், திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ் அவர்கள் இறந்துட்டார். உண்மையிலே ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. இப்போ நான் பேச நினைக்கிறத இறந்த அன்னைக்கே நைட்டு பேசலாம்னு நினச்சேன். ஆனால் ஒரு சில காரணங்கள், சரி இப்போ பேசினா இது சரியாக இருக்காது, ஒரு 2 நாள் கழித்து பேசுவோம், ஏன்னா இப்போ தான் ஒரு துக்கம் நடந்திருக்கு, இப்போ அதை பற்றி பேசுகிறது சரியாக இருக்காது அப்படின்றதுனால தான் ஒரு 2 நாள் கழித்து பேசலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ. பாக்கியராஜ் அவர்களோட இறந்த வீட்டில் சில சம்பவங்கள் நம்ம மனசுக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த சம்பவங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சாதாரண குடும்பத்தில் ஒரு இறப்பு அப்படின்றது வேற, செலிபிரிட்டியோட குடும்பத்தில் ஒரு இறப்பு அப்படின்றது வேற. அவங்க வாழும்போதும் எப்படி மீடியாக்கள் கவனத்தில் இருக்காங்களோ, இறந்ததுக்கு அப்புறமும் அதே மீடியா கவனத்தில் தான் இருக்காங்க. ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், ஒரு திரைக்கதை மன்னன், மிகப்பெரிய சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் இறந்துட்டார். அவரோட இறப்பை வீடியோ பதிவு செய்கிறது அப்படின்றது ஒரு மீடியாவோட கடமை. மக்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக போகிறாங்க. இதெல்லாம் நம்ம தப்பு சொல்லவே முடியாது. ஆனால் எந்த இடத்துல நம்மளுக்கு மனசுக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயமா, மீடியாக்கள் எல்லை மீறுற ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியாவுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி ஒரு கேதக்கார வீட்டுக்கு போகிறோம், ஒரு இறப்பு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா யாருக்கும் எந்த இடைஞ்சல் இருக்கக்கூடாது. ஒருத்தர் இறந்திருக்காரு, அவருக்கு நம்ம கொடுக்குற மரியாதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதியான முறையில் அவரோட உடலை நல்லடக்கம் பண்ணுறது தான் அவருக்கு நம்ம கொடுக்குற முறையான மரியாதை. ஆனால் எந்த ஒரு செலிபிரிட்டிக்குமே இந்த மரியாதை கிடைச்சது கிடையாது. கூட்டம் வருது, செலிபிரிட்டிகள் 100 பேர் வாராங்க, இதெல்லாம் விஷயம் கிடையாது. அமைதியான முறையில், எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் அமைதியான முறையில் அவர் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு செலிபிரிட்டிக்குமே இது நடந்தது கிடையாது. கேமரா மீடியாவுக்குன்னு ஒரு தனி இடத்த ஒதுக்கி அந்த கேதத்துக்கு வரவங்க, அந்த இறப்புக்கு வரவங்க போய் சம்மந்தப்பட்ட குடும்பத்திட்ட கேட்டுட்டு விருப்பம் இருந்தால் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு இறந்தவங்களை பற்றி பேசலாம். அதுக்கான வழிவகையை மீடியா செய்யலாம். அப்படி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த செலிபிரிட்டி வர்றதை கவர் பண்ணணுமா, பின்னாடியே கேமராவை தூக்கிட்டு போகிறது, அந்த கேதம் கேட்க வர்றவங்களை உள்ளே போகிறதுக்குள்ளே வளைச்சு வீடியோ எடுக்கின்ற பேரில் அவங்கள வழிமறித்து உள்ளே போகிறதுக்கான ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணி தான் உள்ளே போகிறார். இதே நிறைய கேதக்கார வீட்டில் நிறைய செலிபிரிட்டியோட இறப்பில் நடந்திருக்கு. இப்போ நம்ம பாக்கியராஜ் அவர்களோட இறப்பில் நடந்த சில சம்பவங்களை பற்றி பார்ப்போம். கீர்த்தி சுரேஷ் அவங்க பார்த்திபனோட சேர்ந்து வராங்க. வளைச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. மீடியா வழிவிடலை, விலக்கிட்டு போகிற சூழ்நிலை. ஒரு அமைதியான முறையில் தூரமாக நின்று அவங்கள கவர் பண்ணலாம். வர்றவங்களாம் இவங்க வராங்க அப்படின்னு கவர் பண்ணலாம். கேமரா அந்த அளவுக்கு தான் கேமரா வச்சுருப்பாங்க. ஜூம் இன்னு ஜூம் அவுட்டு அதெல்லாம் இருக்கிற மாதிரி தான் கேமரா வச்சுருப்பாங்க மீடியாக்காரங்களை. நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே அவங்கள கவர் பண்ண முடியும். ஆனால் அந்த செலிபிரிட்டியை பக்கத்தில் போய் வளைச்சு எடுத்தாகணும், வழி மறிச்சு. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்னு தெரியல எனக்கு பார்க்குறப்ப. இது பாக்கியராஜ் சாரோட அந்த இறப்புக்கு வந்த மீடியா கவரேஜ் மாதிரி தெரியல. கீர்த்தி சுரேஷோட பட ப்ரொமோஷனுக்காக வளைச்சு எடுத்த மாதிரி இருந்துச்சு. இந்த இடமே மாறி போச்சு. பாக்கியராஜ் சாருக்கு வந்தாங்களா இல்லை கீர்த்தி சுரேஷ் பட ப்ரொமோஷனுக்காக வந்தாங்களா அப்படின்ற மாதிரியான அப்படியே ஒரு மனநிலையே மாறிடுச்சு. பக்கத்தில் போய் க்ளோஸ்அப் வச்சு எடுக்கணும். அதே மாதிரி நடிகை கஸ்தூரி நடந்து வராங்க, அப்படியே பக்கத்தில் போய் எடுக்கிறாங்க. அவங்க நம்ம இளவு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்றதையே மறந்து சிரிச்சிட்டு அப்புறம் டக்குன்னு மூஞ்சியை மாற்றிக்கிட்டு அப்படியே சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. அப்போ அந்த சூழ்நிலையவே மாற்றுறாங்க மீடியா. அந்த ஒரு கேதகார வீட்டில் இருக்க அந்த துக்க நிகழ்வில் இருக்க அந்த சூழ்நிலையவே ஒட்டு மொத்தமாக மாற்றிடுறாங்க. சரி, மீடியா தான் ஒரு பக்கம் இப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ரசிகர்கள், அதாவது ஒரு செலிபிரிட்டி இறந்து போயிட்டாருன்னா அவர் மீதுள்ள ஒரு மரியாதையில் பார்க்குற ரசிகர்களை விட 90% ஒரு செலிபிரிட்டி செத்துட்டா அதை பார்க்குறதுக்கு 100 செலிபிரிட்டி வருவாங்க அந்த ஆறுதல் சொல்கிறதுக்கு. அவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்துடலான்னு வர ரசிகர் கூட்டம் தான் அதிகம். நடிகர் முத்துக்காளை அவர் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் எதுக்கு வர்றாரு? கேதகார வீட்டில் துக்கம் விசாரிக்கிறதுக்காக வர்றாரு. செல்ஃபி எடுக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது, இப்போ நான் கேதத்துக்கு வந்திருக்கேன், கொஞ்சம் வழி விடுங்கன்றார். அப்படியே எல்லாமே சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறாங்க.
ஒரு இறப்பு வீட்டில். அவர் தவிர்க்க முடியாமல் கொடுத்துவிட்டு மறுபடி வரார். அதே மாதிரி ஒரு ரசிகர் பாக்கியராஜோட இறந்த உடலை ஃபோட்டோ எடுக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் பட்டு ஃபோட்டோ எடுக்கிறாரு போய். அவரும் இன்னொரு லேடி அவங்களும் எடுக்கிறாங்க. அப்போ மணிரத்னம் மனைவி சுஹாசினி அவர்கள் வந்து அவங்கள தாக்கி அந்த ஃபோனெல்லாம் தள்ளி விடுற மாதிரியான காட்சிகள்லாம் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு இறப்பு வீட்டில் இதெல்லாம் என்ன ஒரு பழக்கம்? பொதுவாக நம்ம கிராமத்துலேயும் சரி நகரத்துலேயும் சரி இறப்பு வீட்டுக்கு போனால் இந்த மாதிரி நம்ம பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு செலிபிரிட்டி வீட்டில் இது நடந்துச்சுன்னா செல்ஃபோனு கையுமா போயிடுறோம். இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? அங்கே போய் நீங்கள் எடுக்கிறீங்களே, உங்களுக்கு மரியாதை இருக்கா? சரி, அந்த ரசிகர் தான் ஒரு ரசிக மனப்பான்மையில் ஒரு ஆர்வத்தில் அதை எடுக்கிறான், அது தப்புன்னு சொல்லி கண்டிக்காம அதை ஒரு நடிகை தாக்குறாங்க. இது என்ன மாதிரியான மனநிலை? அப்போ உங்களை வந்து அவங்க எந்த லெவலுக்கு வச்சுருக்காங்கன்னு பாருங்க. நீங்கள் தான் வந்து செலிபிரிட்டியை தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்க, ஆனால் அந்த செலிபிரிட்டியெல்லாம் உங்களை எந்த நிலைமையில் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு இறப்பு வீட்டுக்கு நம்ம போகிறோம், ஒரு மறுக்க முடியாத ஒரு விஷயம், ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர், ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான், திரைக்கதை மன்னன் தான். அவருக்கு நம்ம கொடுக்குற மரியாதை என்ன? நம்ம மரியாதை கொடுக்கணும். நம்ம ரசிகர், நம்மளுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அமைதியான முறையில் போய் அவரை ஒரு மாலையோ எதையோ வாங்கிட்டு போய் அவருக்கு வச்சு மலர் வளையத்தையோ வச்சு கும்பிட்டுட்டு அவர் ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது தான் ஒரு நல்ல ரசிகருக்கு அடையாளம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கேதத்துக்கு வர செலிபிரிட்டியை பிடிச்சி செல்ஃபி எடுக்கிறோம், இல்லை இறந்து கிடக்கிற அந்த உடலை ஃபோட்டோ எடுக்கிறோம். இது என்ன மாதிரியான பழக்கம்? பாக்கியராஜ் அவர்களோட இறந்த வீட்டில் மட்டும் கிடையாது, செலிபிரிட்டி பொதுவாக செலிபிரிட்டி அப்படின்னாலே அவங்க இறப்பு வீட்டில் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் தவிர்க்கலாம். மீடியாவும் பொறுப்போடு நடந்துக்கணும், ரசிகர்களும் பொறுப்போடு நடந்துக்கணும். அதுவும் இல்லாமல் வர்ற கூட்டத்துக்கிட்ட நடிகர் நடிகைகளும் கண்ணியத்தோடு நடந்துக்கணும். ஏன்னா அவன் டிக்கெட் எடுத்து அவன் காசில் தான் நீங்கள் செலிபிரிட்டி. கூப்பிட்டு சொல்லுங்கள், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அவனை நல்வழிப்படுத்துங்க. அதை விட்டு தாக்குறது அப்படின்றதுலாம் நல்லா இல்லை. அதெல்லாம் ஒரு செலிபிரிட்டிக்கு அழகு கிடையாது. இந்த விஷயத்த நான் அன்றைக்கே பேசணும்னு நினச்சேன். சரி, இறந்த அந்த மன வருத்தத்தில் இருக்கும்போது அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு தான் ஒரு 2 நாள் கேப் விட்டு இந்த சம்பவங்களை பற்றி நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. உண்மையிலேயே பாக்கியராஜ் சாரோட இழப்பு அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா அவர் கூட நம்ம ஒரு நாள் முழுக்க இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. ஆண்டவன் பட ஷூட்டிங் அப்போ அவர் வந்து மாவட்ட ஆட்சியராக கிளைமேக்ஸ் காட்சியில் வர மாதிரியான ஒரு காட்சி, ஒரு நாள் முழுக்க அவர் கூட நான் ஒரு பத்திரிகையாளராக கூட இருக்கிற மாதிரி ஒரு காட்சி நடிச்சிருந்தேன். அதில் வந்து ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் தனக்குள்ளே இருக்க ஒரு இயக்குனர் வெளியில் வந்ததை நான் பார்த்தேன். ஏன்னா அந்த காட்சி சரியாக வரணுன்றதுக்காக இறங்கி ஒரு இயக்குனராக வேலை செஞ்சதையும் நான் பார்த்தேன். கடைசியில் போகும்போது என்னை கூப்பிட்டு பாராட்டினார். இந்த கண்டினியூட்டிக்காக ஒரு ஐடியா வச்சு இந்த கார் வந்து நிற்கிறதுக்கு கல் கொண்டு போய் வச்சேன். அதெல்லாம் பார்த்துட்டு வெரி குட் அப்படின்னு சொல்லி பாராட்டினார். உண்மையிலே வந்து அதெல்லாம் ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான், சினிமாவில் மிகப்பெரிய ஜாம்பவான் நம்மளை வந்து பாராட்டினாரு அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. உண்மையிலே ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல இயக்குனர், நல்ல நடிகர். அவரை வந்து இழந்தது அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, அவரோட ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு தான். இவ்வளவு நாள், இத்தனை நாட்கள் இயக்கியதும் இயங்கியதும் போதும்னு இப்போ இளைப்பாற போயிருக்காரு. இளைப்பாறட்டும், அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.